நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக கட்சிகளுக்குள் மிகப்பெரிய பூகம்பங்கள் வெடித்துள்ளன. திமுக கட்சி தற்போது எதிர்க்கட்சி என்கிற அந்தஸ்தை பெற்றிருந்த நிலையில் அதிமுக கட்சி அந்த எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்து சென்ற சட்டமன்ற தேர்தலில் 2021 66 இடங்களை பெற்ற அதிமுக தற்போது 2026 தேர்தலில் 47 இடங்களை மட்டுமே பெற்று மிகப்பெரிய சரிவை பெற்றுள்ளது. விஜயின் சுனாமியால் அதிமுக திமுக கட்சிகள் தற்போது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவின் 2026 சட்டமன்ற தேர்தல் புள்ளி விவரங்கள் தற்போது நமக்கு கிடைத்துள்ளன. 108 தொகுதிகளில் தற்போது அதிமுக கட்சி டெபாசிட்டை இழந்திருப்பது எம்ஜிஆர் ஆரம்பித்த அல்லது ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட மிகப்பெரிய பாரம்பரியம் கொண்ட அதிமுக கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுகிறது. 167 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் வெரைட்டி, மெகா சம்மர் சேல், தி சென்னை சில்க் எல்லாமே புதுசு 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 47 தொகுதிகளில் வென்று 108 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்திருப்பது அந்த கட்சிக்கு எதிர்காலத்தை குறித்ததான மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறது. கூட்டணி கட்சிகளான பாமக 4 இடங்களிலும், அமமுக 1 இடங்களிலும், பாஜக 1 இடங்களிலும் வெற்றி பெற்று மொத்தம் 53 இடங்களை அதிமுக பெற்றிருக்கிறது. வாக்கு வங்கியை பொறுத்தவரை 2021 ஒப்பிட்டு பார்க்கும்போது 2026 கிட்டத்தட்ட 12% சரிந்திருக்கிறது. 2021 ஆண்டு 33.29% பெற்ற அதிமுக 2026 ஆண்டு 21.21 என்ற கணக்கில் தற்போது வீழ்ந்துள்ளன. விஜயின் மிகப்பெரிய சுனாமி அலையில் அதிமுக கட்சி தற்போது காணாமல் போயிருக்கிறது என்று சொல்லலாம். பிராந்திய செயல்பாடுகளில் வடக்கு மற்றும் மத்திய மாவட்டங்களில் அதிமுகவை பொறுத்தவரை 2021 10 இடங்களை பெற்றிருந்த நிலையில் தற்போது 2026 தேர்தலில் 18 இடங்களை பெற்றிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை வடக்கு மற்றும் மத்திய மாவட்டங்கள் சென்ற தேர்தலை விட 8 இடங்கள் கூடுதலாக பெற்று 4 இடங்களில் உயர்ந்தும் இருக்கிறது. மேற்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களில் கடும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்று மற்ற எல்லா தொகுதிகளையும் தோல்வியடைந்திருக்கிறது. 2021 தேர்தலில் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 10 இடங்களும் வென்று அசாத்திய கொங்கு மண்டலத்தை தன் கையில் வைத்திருந்தது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை 4 வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்திருப்பது அதிமுகவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் திமுக